நானும் நல்லவங்கள ஒருத்தன் தான். வாழ்க்கையில என்னைக்கும் சரியான விஷயத்தை தான் பண்ணுவேன். என்னால முடிஞ்ச நல்லதை பண்ணணும்னு நான் ஒரு திட்டம் போட்டுட்டு இருந்தேன். ஆனா அப்போ நான் பெரிய குழப்பத்துல இருந்தேன். ஒரு கெட்டவனால நகரத்துக்கு ஆபத்து இருந்துச்சு. நான் அவனை தடுக்க வேண்டி இருந்தது. அதனாலதான் நான் ரெட் எக்ஸா மாறினேன். அது ரொம்ப மோசமான ஒண்ணு. அப்படி போனாதான் நம்மளால அந்த கெட்டவன் கிட்ட ஈஸியா போக முடியும். ஆனா நான் அதை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவே இல்லை. அதோட என் பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் என்னோட நண்பர்களையும் இழக்க இருந்தேன். அதோட என் வாழ்க்கையும் தான். ஆனா அந்த நல்லதை பண்றதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நெருங்கிட்டேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதெல்லாம் கடந்து போன விஷயம். ஆனா இப்போ வேற யாரோ அதை தாண்டி போயிருக்காங்கன்னு தெரியுது. அவனை தடுக்க வேண்டியது இப்ப ஏன் பொறுப்பு தான். ஆனா அது யாரு? அதாவது ராபின் தான் இந்த ரெடக்ஷனா? அப்ப புதுசா வந்தது யாரு? ஓகே, ஒருவேளை அது ராபினோட ட்வின் பிரதரா இல்லனா அப்போ அது கண்டிப்பா ராபினோட டிஎன்ஏ உள்ள ஒரு குரங்கா தான் இருக்கணும். ரெடெக்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். என்னதான் சூட் தேடுற அளவுக்கு புத்திசாலியா இருந்தாலும் அதை போட்டு கலாட்டா பண்ற அளவுக்கு முட்டாள் இல்ல. இப்ப ராபின் திரும்பி வந்ததும் அது தேடுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா? எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தான் அந்த ரெட் எக்ஸை உருவாக்குனேன். எந்த சிஸ்டமா இருந்தாலும், எந்த ஆயுதமா இருந்தாலும், இல்ல அந்த சூட்குள்ள யார் இருந்தாலும் அதை தடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு தான். ஒருவேளை அதை நம்ம பிடிக்கணும்னா அது யார பின்தொடர்த்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும், ஜெனோத்தியம். அதனாலதான் அந்த சூட் ஒர்க் ஆகும். இல்ல, ஓஹோ, எனக்கு எப்பயுமே எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஜெனோத்தியம்மா, நீ அந்த சூட்டுக்குள்ள ஜெனோத்தியோட சக்தியை இன்சர்ட் பண்ணியா? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அது ரொம்ப ஆபத்தானது. அதை ஷூட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ற அளவுக்கு நீ முட்டாள் இல்லைன்னு சொல்லு. சொல்லு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது நான் பண்ண தப்புதான். ரெடெக்ஸ் எந்த ஸ்கேனரை திருடி இருக்கானோ அதுல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல ஜெனோத்தியம் பத்தி தெரிஞ்சிரும். அதனால முதல்ல அதுதான் தேடணும். எக்ஸ் ஒருத்தங்கிட்ட மட்டும் ஸ்கேனர் இல்ல. நான் இப்பவே மாலிகுலர் சிக்னேச்சரை டவுன்லோட் பண்ணி உன்னோட கம்யூனிகேஷன்ல அனுப்புறேன். தேங்க்ஸ். ஆனா அதுக்கு அவசியமே இல்ல. ஸ்கேனர் இல்லாம ஜெனோத்தியமே எப்படி தேட போற? முதல் தடவை எப்படி தேடணும்னோ அதே மாதிரி தான். ப்ரொஃபசர் சாங், என்ன தெரியுதா? நீ ஒரு குட்டி பையன், உனக்கு பொம்மைகள் தான் பிடிக்கும். உன்னை எப்படி மறக்க முடியும்? ஜெனோத்தியம் அது எங்க கிடைக்கும் சொல்லுங்க. எங்கேயும் இல்ல. சப்ளையர் ஓடி போய் 2 மாசம் ஆச்சு. இப்ப அந்த சரக்கு கிடைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல. ஒருவேளை சொல்லுங்க. சவுத் பக்கம் ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க சினோத்தியம் சரக்கு அவங்களோட இரும்பு பெட்டியில ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அது விக்கிறதுக்காக இல்ல, அத காவல்காரங்க கண்காணிக்கிறாங்க. நீ அதை திருடியே ஆகணும். தேவையில்லை. ஆனா வேற யாருக்காவது அது தேவைப்படலாம். வெஸ்ட்ல எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்ல சைபாக், இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. எனக்கும் தான். எனக்கும். டைட்டன்ஸ், ரெடெக்ஸ் எங்க போறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சீக்கிரமா வாங்க. நான் உடனே வரேன். Thanks for watching our video. Make sure you hit the subscribe.